ஹாய் ஹலோ. இப்போ வந்து தமிழில் ஒரு 5 வார்த்தைக்கு இங்கிலீஷ் வார்த்தை பார்ப்போம், ஓகேங்களா? உபதேசம். உபதேசம்னா என்ன சொல்லலாம்? உபதேசம், போதனை, இதுக்கெல்லாம் வந்து ஃப்ரீச்சுங்க. ஃப்ரீச்சுனா உபதேசம்னு சொல்லலாம், போதனை சொல்லலாம். ஒரு சென்டென்ஸ் நான் வச்சுப்போமா? எப்படி சொல்லலாம்? ஐ வில் நாட் ஐ வில் நாட் ஐ வில் நாட் லெட் அதர்ஸ் ப்ரீச் டு மீ. நான் வந்து மற்றவங்களை அனுமதிக்க மாட்டேன், போதனை செய்ய மற்றவங்கள அனுமதிக்க மாட்டேன், எனக்கு போதனை செய்ய மற்றவங்கள அனுமதிக்க மாட்டேன். இதுக்கு வந்து இப்படி நான் வச்சுக்கலாம்ல. ஃப்ரீச்சுனா போதனை, உபதேசம். அடுத்து பகைமை. பகைமைனா என்மிட்டி நான் வச்சுங்க. இதே மாதிரியே உருவாக்குமா? நான் அனுமதிக்க மாட்டேன், மற்றவங்கள அனுமதிக்க மாட்டேன். ஐ வில் நாட் லெட் போட்டுக்கணும். அதர்ஸ், ஐ வில் நாட் லெட் அதர்ஸ். இதான் அமைக்க மாட்டேன். பகைமை உருவாக்குறதுக்கு, பகைமை என்மிட்டி, எனக்கு எதிராக பகைமை உருவாக்க அனுமதிக்க மாட்டேன். அதர்ஸ் என்மிட்டி எகென்ஸ்ட் மீ அப்படின்னு போட்டுங்க. எகென்ஸ்ட் மீ, சரிங்களா? அடுத்து விமர்சனம்னா கிரிட்டிசைஸ்னா விமர்சனம். கிரிட்டிசைஸ்னா விமர்சனம். ஐ டோன்ட் லைக் டு அதர்ஸ் கிரிட்டிசைஸ். மற்றவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறதா எனக்கு பிடிக்காதுங்க அப்படி சொல்லலாம்ல, அது கிரிட்டிசைஸ். அடுத்து உறுதிமொழிக்கு என்ன சொல்லலாம்? ஃப்ளெட்ஜுனா உறுதிமொழிங்க. ஃப்ளெட்ஜுனா உறுதிமொழி. நீ ஒரு உறுதிமொழி எடுக்கிறியா? டி யூ டேக் ஏ ஃப்ளெட்ஜ் அப்படி சொல்லுங்கள். இல்லை இது அப்புறம் வந்து புனிதமான எப்படி சொல்லலாம்? புனிதமான டிவைன்னா புனிதமான, ஓகேங்களா? திஸ் பிளேஸ் இஸ் டிவைன். இந்த இடம் புனிதமானது. சரிங்க, ஒரு 5 வார்த்தை பார்த்துருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம், ஆங்கில வார்த்தையில் தெரிஞ்சுப்போம். சரிங்களா? நன்றி.